சொமேட்டிக் நார்சிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது தன்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு பாடி இமேஜ் வச்சு செக்ஷுவலாக செடியூஸ் பண்ணுற சொமேட்டிக் நார்சிஸ்டிக் பீப்புள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தான் லுக் பற்றி மட்டுமே அப்சஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சொமேட்டிக் நார்சிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலைன்னா அதை தெரிஞ்சுக்கக்கூடிய சூப்பரான ஒரு வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 36 வீடியோ இது. சப்போஸ் நீங்கள் பார்ட் 1லேருந்து 35 வரைக்கும் இந்த என்டையர் நார்சிஸ்டிக் சீரீஸ் பார்க்கலன்னா, இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றின பேசின எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு வீடியோவாக இந்த லைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி க்ளீனாக புரியும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போலாம். சொமேட்டிக் நார்சிஸ்ட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி. அதாவது நார்சிஸ்டிக் பீப்புளில் நிறைய டைப் இருக்காங்க. நான் முன்னாடி நிறையா சொல்லியிருக்கேன். கோவர்ட் இருக்காங்க, ஓவர்ட் இருக்காங்க, மெலிக்னன்ட் இருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் வந்து பார்த்திங்கன்னா சொமேட்டிக் நார்சிஸ்ட். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லுக்கு அதுதான் வந்து இவங்களுடைய டாப் ப்ரியாரிட்டி. தான் எப்படி இந்த சொசைட்டியில் தன்னை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு எப்போ ஒரு வேலிடேஷன், ஒரு அட்ராக்ஷன், ஒரு அட்மைரேஷன் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவலாக தான் எவ்வளோ பேரை அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் கிடைக்கும். ஸோ இவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட், செல்ஃப் எஸ்டீம், இந்த என்டையர் விஷயமே, அதாவது இவங்களுடைய லைஃபே வந்து இவங்களோட எக்ஸிஸ்டன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் எவ்வளோ பேரை தான் லுக்கு வச்சு அட்மையர் பண்ண முடியுது அப்படின்றது தான் இவங்களுடைய ஃபுல் தாட்டுமே இருக்கும் அப்படின்றது தான். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் நார்சிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் மேலும் இருப்பாங்க, ஃபீமேலும் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நார்சிஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் கிடையவே கிடையாது. பட் இந்த சொமேட்டிக் நார்சிஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கேர்ள் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருப்பாங்க. அதாவது ஒரு சொமேட்டிக் நார்சிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா அது கேர்ளை குறிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அகைன் இதில் வந்து மேலும் இருப்பாங்க, பட் கேர்ள் வந்து கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருப்பாங்க. அதாவது கோவர்ட்லேயும் சொமேட்டிக்லையும் தான் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் நார்சிஸ்ட் அப்படின்றவங்க நிறையா இருப்பாங்க அப்படின்றது தான். யூஸ்வலாக எல்லா டைப் நார்சிஸ்ட்டை பற்றியும் நம்ம பேசும்போதும் அவங்க இந்த ஜாபில் ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க இன்ஜினியரில் இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு எந்த வேலையில் வேணாலும் இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கலாம், எந்த வேலையில் வேணாலும் இருக்கலாம். பட் இந்த சொமேட்டிக் நார்சிஸ்ட் வந்து அவங்க அப்பியரன்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நார்சிஸ்ட் அப்படின்றனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து மாடலிங் வேர்ல்டில், இல்லைனா வந்து சினிமாவில் செலிப்ரிட்டியாக, இல்லைனா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு தன்னோட லுக்கை வச்சு ஒரு கவர்ச்சி காட்டி அதில் வந்து நிறையா பேரை பின்னாடி ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃபோர்ட் எடுக்கக்கூடிய சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொமேட்டிக் நார்சிஸ்டிக்காக இருக்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான். ஸோ இவங்களோட ட்ரெய்ட்ஸை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க வந்து இவங்களுடைய லுக்கில் ரொம்ப அப்சஸ்டாக இருப்பாங்க. அவங்க அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ டைம் வேணாலும், எவ்வளோ மணி வேணாலும், எவ்வளோ எஃபோர்ட் வேணாலும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து இவங்க காம்ப்ரமைஸே பண்ணவே மாட்டாங்க. தான் எங்கே போனாலும் எல்லாரும் தன்னை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏங்குற ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் தான் இவங்க. தான் லுக் வச்சு நிறையா பேர் அட்ராக்ட் ஆகணும் அப்படின்றத அந்தளவுக்கு அப்பியரன்ஸ்னு சொல்லி அது மேலே ரொம்ப நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸு, தன்னுடைய இன்டெலிஜென்ஸ், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பற்றி தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் சொமேட்டிக் நார்சிஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு தான் நிறையா பேரை எவ்வளோ பேரை அட்ராக்ட் பண்ணி இவங்க பின்னாடி அலைய விட முடியுது அப்படின்றத வச்சு தான் இவங்களை வந்து எஸ்டிமேட்டே பண்ணுவாங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மோஸ்ட்லி வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா செலிப்ரிட்டி, இல்லைனா மாடலிங், இல்லைனா சோஷியல் மீடியாவில் இந்த கவர்ச்சி காட்டக்கூடிய சில இன்ஃப்ளூயன்சராக தான் இவங்க இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை வந்து ஈவன் யாராவது ஒருத்தங்க செக்ஷுவலாக கமெண்ட் பாஸ் பண்ணால் கூட அதை வந்து இவங்க வந்து ரகசியமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இவ்வளோ பேர் அட்ராக்ட் பண்ண முடியுது, நம்ம அப்பியரன்ஸ் பார்த்து இவ்வளோ பேர் தான் பின்னாடி வராங்க அப்படின்றது தான் இவங்களுக்கு ஃபுட்டே. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய செக்ஷுவல் பவர்ஸ். சொமேட்டிக் நார்சிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவலாக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நார்சிஸ்ட். சொமேட்டிக் நார்சிஸ்ட் வந்து எல்லாருமே செக்ஷுவலாக மற்றவங்கள செடியூஸ் பண்ணுறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது தான் பாடி மேலே அட்ராக்ட் ஆகி ஒருத்தங்க இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேலிடேஷன் தான் இவங்களுடைய ஃபுட்டே. மோஸ்ட்லி சொமேட்டிக் நார்சிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேரை செடியூஸ் பண்ணி அவங்க கூட செக்ஸ் வச்சுப்பாங்க. அது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது செக்ஸுன்றது இவங்களுக்கு ரொம்ப நார்மல். ஸோ மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட எந்த வித எமோஷனலும் இல்லாமல் தன்னுடைய லுக்கை காட்டி அதுக்கு ஒரு வேலிடேஷன், ஒரு அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காகவே அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒன்று மேக் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவலாக தன்னை யாராவது அட்மையர் பண்ணும்போது ரொம்ப
பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. முக்கியமாக ஒரு ஹை வேல்யூவான மென்னோ இல்லைனா ஹை வேல்யூவான உமனோ இவங்கள வந்து பார்த்து அட்மையர் பண்ணுறாங்க, இவங்க லுக்கை பார்த்து அட்மையர் பண்ணி அவங்க கூட இவங்க வந்து ஒரு செக்ஷுவலாக ஒரு கனெக்ட் ஆகிறது இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. பாரு, நான் எவ்வளோ பெரிய ஆள்னாலும் என் லுக்கு கீழே இவங்களை வந்து அடிமையாக வச்சு இவங்களுக்கு வந்து என் பின்னாடி அலைய விட்றேன் அப்படின்றது தான் இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. தான் ரொம்ப அழகாக இருக்கும், தான் நினச்சா எல்லாரையும் செக்ஸ் மூலமாக செடியூஸ் பண்ணி தான் காலு கீழே கொண்டு வந்துடலாம் அப்படின்றது தான் இவங்க ஒரு என்டைட்டில்மெண்ட் தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து செக்ஸ் வச்சுக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டாக தான் பார்ப்பாங்க. அதாவது இந்த ட்ராஃபியை நான் வின் பண்ணிட்டேன், இந்த ட்ராஃபியை நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பார்ப்பாங்க. இவங்களுக்கு எந்த வித எமோஷனல் கனெக்ஷனுமே அந்த செக்ஷுவலில் இருக்கவே இருக்காது. இவங்க செடியூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டராக இருப்பாங்க. இவங்களோட ஈகோ பூஸ்ட்டு, வேலிடேஷன் எல்லாமே இவங்க செக்ஷுவலாக ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ணி அதில் மூலமாக கிடைக்கிறது தான் இருக்கும். அண்ட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவலில் ரொம்ப ரொம்ப டாமினண்ட்டாக ரொம்ப ஃபேண்டஸியாக தான் இருப்பாங்க. ஸோ சொமேட்டிக் நார்சிஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு பெரிய பவர் மாதிரி. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபேஷியல் ரிலேஷன்ஷிப். இவங்களுக்கு தாட் வந்து ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லுக்குனால இவங்க மேலே அட்ராக்ட் ஆகி எல்லாருமே தான் பின்னாடி சுற்றணும் அப்படின்றது தான் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் எப்படி பார்ப்பாங்கன்னா இவங்க லுக்கை வச்சு செக்ஷுவலாக இவங்க யாரையாவது செடியூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள இவங்க வந்து எந்த இடத்துலனாலும் அட்ராக்ட் பண்ணி அவங்கள இவங்க பின்னாடி சுற்ற வச்சாங்க அப்படின்னா அது வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்க பார்ட்னரோட டீப் கனெக்ஷன் மேக் பண்ணவே முடியாது. ரேதர் அவங்க பார்ட்னர் இவங்கள மேலே ஃபிசிக்கலாக அப்பியரன்ஸ்லனால எவ்வளோ அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்றது தான் இவங்க பார்ப்பாங்க. அதாவது இவங்க தாட் எப்படி இருக்குன்னா இவங்க வந்து சிக்னல் கொடுப்பாங்க, செடியூஸ் பண்ணுவாங்க, இவங்க லுக்கை வச்சு நிறையா பேரை அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹை வேல்யூவான மென்னோ ஆர் உமன் இவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி இவங்க பின்னாடி வெறித்தனமாக சுற்றணும். ஆனால் இவங்களால ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை அவங்க கூட மேக் பண்ணவே மாட்டாங்க. ஸோ எவ்வளோ பேர் இவங்க பின்னாடி தான் லுக்கை வச்சு அலைய விட்றோம் அப்படின்றது தான் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராட்டஜியே. அதுதான் இவங்களுக்கு தேவையே. அதாவது இவ்வளோ பெரிய ஆளை கூட என் லுக்கை வச்சு நான் வந்து செடியூஸ் பண்ணி என் பின்னாடி அலைய வச்சுட்டேன் அப்படின்றது தான் இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் இவங்களுக்கு தேவைப்படும். லேக் ஆஃப் எம்பத்தி. அதாவது எல்லா நார்சிஸ்டிக் பீப்புளுக்குமே வந்து எம்பத்தி வந்து சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி தான் சொமேட்டிக் நார்சிஸ்ட்டும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எம்பத்தி அப்படின்றது சுத்தமாக இருக்கவே இருக்காது. அவங்களுடைய ஓன் நீடை பற்றியும் டிசைரை பற்றி தான் யோசிப்பாங்க. அதாவது இவங்க ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அவங்க பார்ட்னர் கூட வந்து எவ்வளோ வந்து அந்த பார்ட்னர் வந்து சஃபர் ஆனாலும் இவங்க வந்து அட் த எண்ட் வந்து இவங்க ரொம்ப அழகாக இருக்கணும், இவங்க வந்து சொசைட்டியில் எத்தனை பேர் அட்ராக்ட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் தன்னை திரும்பி பார்க்குறாங்க, எவ்வளோ அழகாக ஒரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணலாம், அதில் எத்தனை பேர் தனக்கு லைக் போடுறாங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் தான் இன்பாக்ஸில் வந்து தன்னை வந்து அட்மையர் பண்ணுறாங்க அப்படின்றதுல தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே தவிர அவங்களுடைய பார்ட்னர் நீடையோ இல்லைனா நாளைக்கு இவங்க கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதோடைய நீடையோ இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. தன்னோட அக்லியான ஃபேஸை வெளியே காட்டவே கூடாது, தன்னோட அழகான ஃபேஸை தான் வெளியே காட்டணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் மேலேயோ அவங்க குழந்தை மேலேயோ ஒரு டிப்பிக்கலான கனெக்ஷனும் இருக்காது, எந்தவித எம்பத்தியும் இருக்காது. அட்டென்ஷன் அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சப்போஸ் இவங்களுடைய லுக்குக்கு அந்த அட்டென்ஷன் அந்த அட்மைரேஷன் கிடைக்கலனா அவங்களுக்கு வந்து இறந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். எல்லா நார்சிஸ்ட்டுக்குமே அந்த அட்டென்ஷன் அந்த அட்ராக்ஷன் தேவை. ஆனால் சொமேட்டிக் நார்சிஸ்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக வேணும். ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒருத்தர் வந்து நீ அழகாக இருக்க அப்படின்றது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். இந்த சொமேட்டிக் நார்சிஸ்ட் மட்டும் கிடையாது, எந்த வித நார்சிஸ்டாக இருந்தாலும் மிக்ஸ்டாக கூட இருக்கலாம். அதாவது ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெலிக்னன்ட் அண்ட் சொமேட்டிக் நார்சிசமும் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவர்ட் அண்ட் சொமேட்டிக்கும் இருக்கும். அதாவது ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, அட் த சேம் டைம் தன்னை வந்து நிறையா பேர் அட்மையர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் யாராவது ஒரு ஹை வேல்யூ மென்னையோ இல்லை உமனையோ பிடிச்சி அவங்க மேலே தன்னோட லுக்கை வச்சு அந்த அட்ராக்ஷனை வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நார்சிசம் வந்து நிறைய கலந்து கூட இருக்கும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு சர்டிஃபைடான ஒரு சைக்காலஜிஸ்ட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட் தான் வந்து அதை எவாலுவேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதாவது சொமேட்டிக் நார்சிஸ்ட்டை எப்படி ஸ்பாட் பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லுக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ லுக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற எல்லாருமே சொமேட்டிக் நார்சிஸ்ட்னு சொல்லிட முடியாது. சப்போஸ் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா எல்லாருமே தன்னை அட்மையர் பண்ணணும், எல்லாருமே நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லணும் தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம். கரெக்டாக எல்லாருக்குமே அந்த அட்டென்ஷன் தேவைப்படும். பட் என்ன காரணத்துக்காக சொமேட்டிக் நார்சிஸ்ட் அதுலேருந்து வேறுபடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா எல்லாருமே தன்னை திரும்பி பார்க்கணும், ஆனால் அவங்கள வந்து நான் கண்டுக்க கூட மாட்டேன், தான் அழகில் அட்மையர் ஆகி தன்னை வந்து தனக்கிட்ட வந்து பேசணும், தனக்கு வந்து மெசேஜ் பண்ணணும், அவங்களே வந்து எல்லாரும் தான் காலில் விழணும், தான் அழகை காட்டி காட்டி அதை வந்து அந்த அட்டென்ஷனை வந்து அந்த இடத்துல வந்து கிராப் பண்ணலான்னு நம்ம நினைப்போமா? கிடையாது. நம்ம சொசைட்டியில் அழகாக காட்டிக்கணும். அதனால சில பேர் வந்து உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கே, நீ நல்லா இருக்கே அப்படின்னு
கேட்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அது நேச்சுரல். ஆனால் எல்லாருமே அந்த இடத்துல இருக்க எல்லாருமே தான் மேலே அட்ராக்ட் ஆகி தான் மேலே ஒரு 4-5 பேர் வந்து தான் ஃபோன் நம்பர் வாங்கி மெசேஜ் பண்ணி ஐயோ நீ ரொம்ப சூப்பராக இருக்க அப்படிலாம் சொல்லி திரும்ப அவங்கள வந்து அலைய விடணும் அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா? ஆனால் இவங்களுக்கு அந்த சாடிஸ்டிக் ப்ளஷர் வேணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போனால் கூட அந்த இடத்துல யாரையா அட்ராக்ட் பண்ணலாம், யாரை வந்து செடியூஸ் பண்ணலாம், யாருக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுத்து அவங்கள வந்து இவங்க பின்னாடி அலைய விடலாம் அப்படின்றது தான் இவங்களுக்கு ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா தான் அழகாக காட்டிக்கணும்னு நினைக்கிறதுக்கும் சொமேட்டிக் நார்சிஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை அவங்க எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா சோஷியல் மீடியா தான். இந்த சோஷியல் மீடியாவை திறந்தீங்கன்னா சொமேட்டிக் நார்சிஸ்ட் நிறையா பேரை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் அந்த டேலண்ட்டை கவர்ச்சிகரமாக வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 100% தெரியும் இந்த லைக்கோ இந்த கமெண்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பியரன்ஸ் வச்சு தான் அவங்க வாங்குறாங்க. பட் அவங்களுடைய டேலண்ட்டை அதுக்கு பின்னாடி தான் கொண்டு வருவாங்க. என்ன தான் அவங்களுக்கு டேலண்ட் இருந்தாலும் அதை முன்னாடி கொண்டு வர மாட்டாங்க. தான் அப்பியரன்ஸ் வச்சு தான் ஃபஸ்ட்டு எல்லோரும் தன்னை வந்து பார்க்கணும், தான் வந்து செக்ஸியாக இருக்கும்னு எல்லாரும் சொல்லணும். ஆனால் யாராவது நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் முடியாது, நான் அப்போலாம் யோசிக்கக்கூடிய ஒரு பர்சனே கிடையாது சொல்லி ஒரு சொசைட்டி இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதை அவங்க பயங்கரமாக வந்து சந்தோஷப்படுவாங்க. ஹெல்த்தியான ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து செக்ஷுவலாக தான் பாடியை வந்து வேணே ப்ரொஜெக்ட் பண்ணி அட்டென்ஷனை வந்து கேதர் பண்ணி சப்ஸ்கிரைபர் வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. கரெக்டாக. ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன, அதாவது தன்னுடைய டேலண்ட் என்னவோ அதை மட்டும் வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனால் தான் பாடியை மட்டும் காட்டி அதுலேருந்து சில பேர் அட்மையர் ஆகுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் வேணுனே பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து ஒத்துக்க மாட்டாங்க. எப்போவுமே நார்சிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படிலாம் கிடையாது, நான் வந்து என்னோடய டேலண்ட்டை தான் காத்துட்றேன், உங்கள் கண்ணில் தான் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, நீ பார்க்குற கண்ணில் தான் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து ஜால்ரா அடிக்கிறதுக்கு சில சிம்பு வந்து அந்த கமெண்ட்லேயே இருப்பாங்க. நம்ம போய் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கூட சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு வீடியோ தான் இருக்கும், ஆனால் அதை வேணே வந்து செக்ஷுவலாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்கள காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னை எல்லாரும் அட்மையர் பண்ணணும்னு ஆசை, ஆனால் வந்து உள்ளுக்குள்ளார என்ஜாய் பண்ணுவாங்க, ஆனால் வெளியில் வந்து அதை சொல்லக்கூட மாட்டாங்க. அகைன் இது எல்லாருமே வந்து சொமேட்டிக் நார்சிஸ்ட் சொல்ல முடியாது, ஆனால் நிறையா பேர் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் மாடலிங் வேர்ல்டுலையோ இல்லை செலிபிரிட்டி சைட்லையோ ஒரு பர்சனை சூஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு பி வெரி வெரி அவேர். மேபி அவங்க சொமேட்டிக் நார்சிசம் அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுற எல்லாருமே சொமேட்டிக் நார்சிஸ்ட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது தான் டேலண்ட்டை வெளியே காட்டுற எல்லாருமே சொமேட்டிக் நார்சிஸ்ட் கிடையாது. ஆனால் தன்னை வந்து தன்னோட லுக்கை வச்சு அட்மையர் பண்ணிடலாம், தன்னுடைய கவர்ச்சியை வச்சு மற்றவங்களை அட்மையர் பண்ணிடலாம், தன்னை வந்து எல்லாரும் தான் பின்னாடி சுற்றுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் சொமேட்டிக் நார்சிஸ்ட். ஸோ ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே இவங்களை வந்து நீங்கள் நிறையா மாடலிங் வேர்ல்டு இல்லைனா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், கவர்ச்சிகரமாக காட்டக்கூடிய இன்ஃப்ளூயன்சரில் நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம் அப்படின்றது தான். தான் அப்பியரன்ஸை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு க்ளூவாக நீங்கள் பார்க்கலாம். அதாவது ரொம்ப அதிகமாக வந்து ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்டு இதுக்கெலாம் நிறையா காஸ்ட் வந்து செலவு பண்ணுவாங்க. அதாவது நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம், இது வந்து இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்களே, மேக்கப் பண்ணுறவங்களாம் ஒன்றே சொமேட்டிக் நார்சிஸ்டாக கேட்கலாம். அப்படி கிடையாது. தன்னோட லுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதாவது தான் மூஞ்சே அவங்களுக்கு பிடிக்காது, அதனால் மாற்றிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. எவ்வளோ தான் வந்து மற்றவங்க இவங்களை அழகாக இருக்காங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கே இவங்களை பிடிக்காது. தன்னை வந்து மாற்றிக்கிட்டே இருந்து தன்னை இன்னும் நிறைய பேர் அட்மையர் பண்ணணும், இன்னும் அதிகம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அட்மையர் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க எப்போவுமே இருப்பாங்க. அதாவது என்ன பண்ணியாவது இந்த உலகத்தில் வந்து தன்னை வந்து எல்லாரும் அட்மையர் பண்ணிடணும் அப்படின்றது தான் சொமேட்டிக் நார்சிஸ்டோட தாட்டாக இருக்கும். நிறைய செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் வந்து சீக்ரெட் அஃபேர் கண்டிப்பாக வச்சுப்பாங்க. சொமேட்டிக் நார்சிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பார்ட்னர் இருக்கவே இருக்காது, நிறையா மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இருக்கும். ஏன்னா இவங்களுடைய ஃபுட்டே வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவலாக ஒருத்தவங்களை செடியூஸ் பண்ணி செக்ஸ் வச்சுக்கிறது இவங்களுக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு வேலிடேஷன் கொடுத்தா ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைமரி சப்ளை, செகண்டரி சப்ளை, சிம்ப் சப்ளைன்னு சொல்லி ஏகப்பட்ட சப்ளை இவங்களுக்கு இருக்கும். அதனால் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட ஒரு சீக்ரெட் அஃபேர் வந்து சொமேட்டிக் நார்சிஸ்ட் நிறையா பேர் வச்சுப்பாங்க. தான் எந்த இடத்துல போனாலும் அங்கே இருக்கிற ஹை வேல்யூ உமனோ இல்லை மென்னையோ லுக்கை வச்சு அட்ராக்ட் பண்ணி இவங்களுடைய செக்ஷுவல் மூவ் வச்சு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து இவங்க பின்னாடி அலைய விடணும் அப்படின்றதுக்கு பயங்கரமான ஒரு எஃபோர்ட் எடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் இவங்க இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு எமோஷனல் கனெக்ஷனுமே இவங்க கூட நீங்கள் மேக் பண்ணவே முடியாது. இவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போனாங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு கொடுக்குற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே செக்ஸாக தான் இருக்கும். அதை தாண்டி இவங்க வந்து நீங்கள் எமோஷனலாக பேசினாலோ இல்லை கேரியர் பற்றி பேசினாலோ இல்லை ஆஸ்பிரேஷன்ஸ், கோல், இந்த மாதிரி இதை பற்றி ஹெல்த்தியாக பேசினாலுமே அந்த டிஸ்கஷன் எங்கேயுமே போகாது. ஆனால் அப்பியரன்ஸு, செக்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயம்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆகும். ஸோ ஒரு சொமேட்டிக் கேர்ள் ஆர் பாய் நார்சிஸ்ட் எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தே கேன் ரூல் திஸ் என்டையர் வேர்ல்டு த்ரூ தயர் லுக் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபீலாகவே இருக்கும். ஆனால் அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எப்போவுமே நார்சிஸ்ட் வந்து ஒரு ஃபேண்டஸியான வேர்ல்டில் வாழ்கிற மாதிரி தான் சொமேட்டிக் நார்சிஸ்ட்டுமே தான் லுக்குனால இந்த உலகத்தையே வந்து நம்ம வந்து ஆண்டுடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. தனக்கு எப்போவுமே வயசே ஆகாதுன்னு நினைப்பாங்க.
தன்னை எல்லாருமே அட்மையர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இந்த உலகமே தன்னை சுற்றி தான் நடக்குதுன்னு அந்த இமேஜினேஷன் வேர்ல்டுலேயே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளை உங்கள் லைஃப்பில் நீங்கள் மீட் பண்ணியிருந்தாலோ இல்லை மீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ அவங்கள கூடயே இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சாலோ கண்டிப்பாக வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோ இல்லைனா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ணாலோ அவங்கள தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிவிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இவங்க ரொம்ப பயங்கரமான ஒரு டாக்ஸிக் இண்டிவிஜுவல் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் புதுசுனா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ண வரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.